குண்டு வெடிக்கிறதுக்கு காலையில் 6 மணிக்கு குண்டு வெடிக்கணும்னு டைம் பாம் செட் பண்ணி, நான் சொல்கிறது கதை சினிமா இல்லை, நிஜம். S1 கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறான். அவனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. 25 வயதே ஆன இளைஞன் போய் அதில் உட்கார்ந்த உடனே அங்கே ஒரு குடும்பம் பிரியாணி இட்லி எல்லாம் கொண்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நைட்டு டின்னர் ட்ரெயினில் சாப்பிட்றாங்க. இவன் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்றான். அப்போது அங்கே அந்த சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு, அதனோட வயது 12 வயதான குழந்தை 6வது படிக்குது. அண்ணா நீங்களும் சாப்பிடுங்க அப்படின்னு இலையில் வந்து பிரியாணி இட்லியும் வச்சு கொடுக்குது. ஒரு 2 இட்லி கொஞ்சம் பிரியாணி வச்சு அதை கொடுக்குது. இவன் இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும். குற்றவாளியினுடைய மனநிலை வேண்டவே வேண்டான்னு மறுக்கிறான். அந்த பொண்ணு விடவே இல்லை. பயங்கர பசியில் இருக்கான் அவன். 2 நாளாக பிளானு, சாப்பிட்றதுலாம் கிடையாது, என்ன சாப்பிட்றோன்னு தெரியாது. எப்படி இருக்கும் ஒரு குற்றவாளியினுடைய மனநிலை? அவனும் மனுஷன் தானே. பட் அந்த பொண்ணு சாப்பாடு ரொம்ப கம்பல் பண்ணோன்னு சாப்பிட்றான். எல்லோரும் தூங்கிடுறாங்க. நீங்களே உணர்ச்சி வசப்பட்டு கேட்டுக்கிறீங்க. தூங்கினோடனே இந்த செட் பண்ண பாம் அப்படி வைக்கிறதுக்கு எடுக்கிறான். உடனே யோசிக்கிறான், இது வெடித்து அந்த குழந்தை இறந்து போமேன்னு பார்க்குறான். என்டர் இன் டு த மைண்ட் த்ரூ த ஸ்டமக்குன்னு ஒரு ப்ராவர்ப் உண்டு. ஒரு மனிதனுடைய மனசில் இடம் பிடிக்கணும்னா வயிற்று மூலமாக இடம் பிடிக்கிறது. உணவு மட்டும் நம்ம மறக்கவே மாட்டோம். உண்ட வீட்டுக்கு 2 நடக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. உண்ட வீட்டுக்கு 2 நினைக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அவனுக்கு மனசு இடம் கொடுக்கல. ஒரு ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்று அப்புறம் தான் ஜங்ஷனுக்கு போகும். ஜங்ஷனில் வெடிக்கிற மாதிரி தான் அவனுக்கு செட் பண்ணி வச்சுருக்கான். அவங்களுடைய நோக்கம் வந்து நிறைய பேர் சாகணுங்கிறது இல்லை, தன்னுடைய எதிர்ப்பை காமிக்கணுங்கிறது. அதில் எதிர்பாராத விதமாக யாராவது இறந்து போனாங்கன்னா அது வேறு வாய்ப்பு இல்லை இல்லையா. நிச்சயமாக தவறான விஷயம். ஆனாலும் அவங்க வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து எதிர்ப்பு காமிக்கிறதா தான் இருந்துச்சு அந்த நேரத்தில். இவன் இதில் வெடிச்சிச்சுன்னா அந்த குழந்தை இறந்து போகும்னு ஸ்ரீரங்கம் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி S1 கம்பார்ட்மெண்ட்லேருந்து இறங்கி S2வில் போய் ஏறி அதில் குண்டை வச்சுட்டு ட்ரெயின் வந்து பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து கரெக்டாக திருச்சியில் நின்னோடனே இறங்கி போயிட்டான். எல்லாம் இறங்குறதுக்கு இப்படி எந்திரிச்சிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ சில பேர் அங்கே இறங்கணும்னு நினைக்கிறவங்க இறங்குறதுக்கு போகும்போது வெடிச்சிடுது. எங்களுக்கு என்ன குழப்பம், S1ல் ரிசர்வேஷன் இருக்குது, S2வில் எப்படிடா குண்டு வெடிச்சிச்சுன்னு. S2வில் ஏன்டா குண்டு வெடிச்சிச்சுங்கிறத அவன் சொன்னால் தான் அவன் குற்றவாளின்னு ஒத்துக்க முடியும். அவன் சொன்னதை கேட்ட உடனே எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். அந்த குழந்தை வந்து கொடுத்த சாப்பாடு, அவன் எவ்வளோ பெரிய தீவிரவாதியாக இருந்தாலும் அந்த குழந்தை சாகக்கூடாதுங்கிறதுக்காக கம்பார்ட்மெண்ட்டே மாறுது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு போதும் ஆகிப்போச்சு. இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் போலீஸ் வேலை பார்க்குறாங்க, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறாங்க. இதை விட மனித நேயம் வேறு என்ன இருக்க முடியும் ஒரு குற்றவாளி கூட? எல்லோரும் மனிதர்கள் தானே. அதனால தான் சொன்னேன், புறப்படும் போது எல்லா காற்றும் பூங்காற்றே, அது புயலாக மாறுவதும் தென்றலாக வீசுவதும் சூழ்நிலையை பொறுத்து. அவன்கிட்ட நான் போய் கேட்டேன், நீ ட்ராவல் பண்ணது S1, சிவராமனுங்கிற பேரில் அதில் தான் ரிசர்வேஷன் ஆகிருக்கு. S2வில் எப்பட்றா வந்து குண்டு வெடிச்சிச்சு? நீங்கள் இப்போ கேட்டது தீவிரவாதிகள்கிட்டையோ குற்றவாளிகள்கிட்டையோ நீங்கள் அரெஸ்ட் பண்ணும்போது மனித நேயத்தை பார்த்துருக்கீங்களான்னு. முதல் மனித நேயம் அவங்க அம்மா மேலே வச்சுருந்தது. அதே மனிதன் அவனுடைய மனித நேயத்தை பாருங்கள். எல்லாருமே மனிதர்கள் தான். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் வந்து ஒரு மனிதனை வந்து தீவிரவாதி ஆக்குது.